சோ. தர்மன் அவர்களின் மருந்து. வேப்ப மரத்தின் நிழல் கிழக்காமல் நீண்டிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு சொந்த பந்தங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் என் பாட்டியை யாரோ கைத்தாங்கலாக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். நான் ஓடிப்போய் படிக்கட்டுகளில் ஏறுவருக்கு உதவி செய்து கூட்டிக் கொண்டு போகிறேன். கிழவியை பார்த்ததும் என் மனைவி கதறுகிறாள். அணில், பெண் அணிலை நினைத்து கொள்கிறேன். கிழவி சாமானியமாய் ஊரை விட்டு கிளம்ப மாட்டாள். அடேய், 5 வருஷம் குழந்தை இல்லாத உன் பொண்டாட்டிட்ட வெறும் வகுத்துலேயே நம்ம குலதெய்வம் பேர வச்சு திருநீறு போட்டேன். மறு வருஷமே குழந்தை கொடுத்துட்டு இப்போ வழியில பறிக்க பார்க்குது. நேத்தே கோயிலுக்கு போய் திருநூறு வாங்கேந்துட்டேம்மா. கிழவி தன்னுடைய கண்டாங்கி சேலை முந்தியிலிருந்து பவ்யமா திருநீரை எடுத்து என் மகனின் நெற்றியில் பூசினாள். உள்ளங்கையால அவன் வயிற்றை கால்வரை தடவிவிட்டு தன் வாயிலும் கொஞ்சம் திருநீற்றை போட்டபடி பையனின் தலைமாட்டில் உட்கார்ந்தாள். இதே மாதிரி தாண்டா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மழைனா மழை, பேய் மழை, காற்று வளைச்சி வாங்குது, மரத்தையெல்லாம் தூரோட புடுங்கி எரியுது, கூரை வீடெல்லாம் பறக்குது, கல்மழை ஒவ்வொன்றும் தள்ள தண்டி விழுகுது, மின்னல் அள்ளி எரியுது, அப்படியே கண்ணு கெட்டுது. நடுக்காட்டில் நானும் உங்கள் தாத்தாவும் வசமாக மாட்டிக்கிட்டோம். மாடு 2ம் முன்னால் போகுது. வீட்டுக்கு போகிற பாதை தெரியல. அந்த நாங்கி ஒரு மின்னல் வெட்டுச்சு பாரு, அப்படியே எங்கள் காலை சுற்றி தங்கம் காய்ச்சி ஊத்தன மாதிரி மின்னுங்குது. மறு நிமிஷமே டமீர்னு ஒரு இடி. உங்கள் தாத்தா பித்தளை செம்ப தலையில் கவுத்திருந்தாராம்பாரு, தூக்கி தூர எரிஞ்சிச்சு. உழவு கட்டிக்குள்ள குப்புற கிடக்கான். நான் கூப்பாடு போடுறேன், பேச்சு மூச்சுன்னு காணோம். ஆச்சரியம் தாங்கவில்லை. கருகி கிடந்த என் மனைவியின் முகத்தில் ஒரு மின்னல். அவள் சிரித்து கொண்டிருந்தாள். என் மகனை உற்று பார்த்தேன். நன்றாக முழித்து கொண்டிருந்தான். விஷயம் புரிந்துவிட்டது. அப்புறம் சொல்லு பாட்டி, பிறகென்ன? காளமாடு 2ம் கருகி போச்சு. உங்கள் தாத்தாவை தூக்கியாந்து வீட்டில் போட்டுட்டாங்க. 2 நாளாக இப்படி தான் கிடந்தேன். என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். கடைசியாக எங்கள் பாட்டி போட்ட திருநீரால் முழிச்சான். அப்பா, இன்னொரு கதை, பெரிய கதையா? ஒரு ஊரில் ஒரு விஜி பையன் இருந்தான். அவன் 3 நாளாக அப்பா கிட்ட கதையே கேட்காம உறங்கிட்டான். அப்பா கதை சொல்கிறதுக்கு 3 நாளாக உறங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் இப்போதான் கதை கேட்கான். வராந்தாவிற்கு வெளியே 4-5 டாக்டர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். சந்தோஷமாய் சிரித்தபடி அவர்கள் முன்னால் நான் போய் நிற்கவும் அவர்கள் ஒரு மாதிரியாய் என்னை பார்த்துவிட்டு நடந்தார்கள். நான் ஆறுதலாய் சொல்லிக்கொண்டேன். அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அப்படிதான் முறைத்து பார்ப்பவர்கள். வேப்ப மரத்தை வெறித்து பார்த்தேன். 2 அணில்கள் விளையாடி கொண்டிருந்தன. என் மனைவி என்னிடம் ரூபாயை எண்ணி கொடுத்து கொண்டிருந்தாள். பிள்ளையாருக்கு சிதறுகாய் எறிவதற்காக தேங்காய் வாங்க. கூடவே நாளைக்கு சொல்ல வேண்டிய கதையும் நான் வாங்கியாக